இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான டே. FDFS பாத்தீங்களா 5 டிக்கெட் வச்சிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு गाइस. படம் நல்லா அந்த விஜய் சாமா ஸ்டைலா இருக்காப்ல. சரியான ஸ்டைல். Hi guys. வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான டே. FDFS பாத்தீங்களா 5 டிக்கெட் வச்சிட்டு இருக்கோம். காலையில இப்ப ஆரம்பிக்க போகுது கைஸ் ஷோ. ஃபர்ஸ்ட் ஷோ. இன்னும் யாரும் பார்க்கல, நாங்க போய் பார்க்க போறோம். சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஆமா, தளபதி விஜய் சாரோட கோட் கோயிங் டு see the movie. கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம். சீட் நம்பர் மாச்சரா. டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கைஸ். டிக்கெட் வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி அந்த ஃபயர் வந்து தளபதியோட ஃபயர் வந்து டிக்கெட் வாங்குறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அதான் நீ போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தரமான ரிவ்யூ ஒன்னு சொல்றோம். ஓகே गाइस, அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. செலிப்ரேஷன் எல்லாம் காட்டுறோம். ஓகே பாருங்க. தியேட்டர் முன்னாடி என்ன பண்றாங்கன்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். போய் பாத்துறோம் படத்தை. டிக்கெட் பறக்க விட்டுறோம். ஓகே ஓகே गाइस, பாய். நம்ம ஷோ தான். இவரு டான்சர் வந்துக்கிறாரு. டான்சர் இங்கதான் இருக்காருல. பயங்கரமா ரீலாக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரியான கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு கைஸ். பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் பயங்கரமா வச்சு அப்படியே படம் இன்டர்வல்ல நிறுத்துறாங்க. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியான எக்ஸைட்டடா இருக்கு செகண்ட் ஹாஃப் பாக்குறது. ஆமா, சூப்பரா இருக்கு கைஸ். படம் நல்லா அந்த விஜய் சாமா ஸ்டைலா இருக்காப்ல. சரியான ஸ்டைல், வேற மாதிரி. ஓகே गाइस, தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்க அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ள போறோம். ஓகே ஹாய் गाइस, படம் முடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்றது, ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்ல. ஓகே, சொதப்பல் இல்லாம கரெக்டா பண்ணிருக்காரு. ஆஸ் யூசுவல் வெங்கட் பிரபு மூவி. படத்துல வந்து விஜய் சாரோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. டான்ஸ், ஃபைட் கீட், விஜய் சாரோட படத்துல என்னென்ன இருக்குமோ எல்லாமே ஹியூமர் பக்காவா எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த பழைய விஜய், அவரு விஜய் சாரோட அந்த பழைய ஹியூமர் இருக்குல்ல, அந்த காமெடி எல்லாம் பண்ணுவார்ல, அதெல்லாம் சூப்பரா எடுத்துன்னு வந்திருக்காங்க. செமையா எடுத்துன்னு வந்திருக்காங்க. 2 கேரக்டருமே பயங்கரமா டிசைன் பண்ணிருக்காங்க. பையன் கேரக்டரும் நல்லா பண்ணிருக்காங்க. இது அப்பா கேரக்டர். பையன் கேரக்டர் தான் அல்டிமேட்டா இருக்கு. பயங்கரமா இருக்கு. செம்மையா அந்த துருன்னு இருக்க மாதிரி அது செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காரு. அது பையன் கேரக்டருக்கு செம்மையா அந்த வயதுக்கும் அந்த பாடி வேரியேஷன் சூப்பரா காட்டியிருக்காரு. ஆமா, அந்த ஒரு வயசான கேரக்டருக்கும் சின்ன பையனோட கேரக்டருக்கும் எப்படி அதை அருமையா பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஆக்டிங் வைஸ் விஜய் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வேற லெவல் பண்ணிருக்காரு. படத்துல வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ்னா வந்து இது பாட்டு கொஞ்சம் எடுப்படல. விசில் போடு பாட்டு அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கொடுக்கல. பிளஸ் வந்து பிஜிஎம்லாம் நல்லா பண்ணிருக்காரு. பிளஸ் ஸ்பார்க் பாட்டு தான் பயங்கரமா இருந்தது. ஸ்பார்க் அந்த மட்டை அந்த பாட்டு வேற லெவல்ல இருந்தது. அது மட்டை வேற லெவல் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஓவரால் எப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து விஜய் சார் படமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் போக 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 என்கேஜிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்கேஜ் ஆகல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே சீரியஸ் ஆச்சு, என்கேஜ் ஆச்சு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்மிஷன் வரைக்கும் சூப்பரா இருந்தது.
அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட் இது டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே அப்படியே போய் கிளைமேக்ஸ்ல முடிஞ்சு. ஃபைனல்ல வந்து படத்தோட மேக்கிங் எல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருந்தது. ஓவரால் ஃபீல் பாத்தீங்கன்னா படம் வந்து வின்னர், அவ்வளவுதான். ஆமா, படம் வந்து சொதப்படலாம் இல்ல, கரெக்டா பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டா நார்மலா கரெக்டா இருக்கு படம். வெங்கட் பிரபுவோட ஃபுல் எலமெண்ட்ஸும் படத்துல வச்சிருக்காரு. அவர் படம் பக்காவான ஒரு வெங்கட் பிரபு மூவி பிளஸ் விஜய் மூவி. இது கண்டிப்பா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து விஜய் சார் எப்படிலாம் வேற மாதிரி காட்டணுமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ட்ரி அந்த டைட்டில் கார்டு இளைய தளபதி, அது தளபதி விஜய்னு வருது, அந்த டைட்டில் கார்டு எல்லாம் ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சர்ப்ரைசிங் தான், படத்துல நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் போய் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எதுக்கு பாத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தம்பி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு இந்த படம் பாக்குறதுக்காகவே. சோ ஒரு ஹாய் சொல்லிருங்க நீங்க கேமரா. எப்படி படம் பிடிச்சிருந்ததா, என்ன மாதிரி? குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான், அவ்வளவுதான் வெற்றி. படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாப்ல. அதனால சரி எப்படியாவது FDFS தம்பியை கூட்டின்னு போயிடணும், வெளிநாட்டுல இருந்து இதுக்குன்னு வரல, ஒரு வேலையா வந்தாரு. சரி இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க அப்படியே வந்து வீலாக் பண்றோம் எல்லாம் சொல்லி அப்படியே பண்ணிட்டோம். ஏதோ கூட்டு போயாச்சு. எப்படியோ டிக்கெட் வாங்குறதுக்கு தான் பெரிய பாடாயிடுச்சு. FDFS டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இப்பதான் தெரிஞ்சது எங்களுக்கு. விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா போய் எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் போய் பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 out of 10. கண்டிப்பா 8 out of 10 கொடுக்கலாம். வேற லெவல். ஸ்டோரி வைஸ் பக்காவா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டா ட்வீக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா படம் வந்து பயங்கரமான வேற மெட்டீரியலா வந்திருக்கும். பட் அத கொஞ்சம் லைட்டா டிராப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எல்லாரும் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஆனா ட்ரிம் பண்ணாலும் சீன் எல்லாத்தையும் காட்டிதான் ஆகணும். ஆமா ஆமா ஆமா, ஓகே தான், இதுக்கு மேல பண்ண முடியாது. நல்லாதான் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரும் போய் கண்டிப்பா ஓட் போய் பாத்துருங்க. டிக்கெட் ஒரு வாரத்துக்கு கிடைக்காது. எப்படியே கடிச்சு பாத்துட்டோம்பா. இன்னைக்கு விட்டா செகண்ட் எல்லாம் புக்கே பண்ணல. சரி எப்படியா ஃபர்ஸ்ட் டே பாத்துடணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். எப்படியே பாத்துச்சு. சரி ஓகே, எல்லாரும் போய் படத்தை பாத்துட்டு வந்துட்டு ஃபேமிலியோட போய் பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஓகே गाइस, ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜே ப்ரோஸ். நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு வழக்கம் போல வந்து எங்களை பத்தி சொல்லிடுறோம். அதனால எங்களை பத்தி தெரியாதவங்க எல்லாம் எங்க சேனல்ல செக் அவுட் பண்ணிடுங்க. நாங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம், பிளஸ் வந்து வீலாக் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சாங் விரைவில் வரப்போகுது. சோ அதுக்கு எல்லாரும் வெயிட்டிங் பண்ணுங்க. இது ஒரு 3 வீடியோவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமா ரிலீஸ் பண்ணோம். சரி ஓகே गाइस, பாப்போம். டேக் கேர். எல்லாரும் கோட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. விசில் போடுங்க. பாய்.